என் மக்களே, இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்டில் போய்கிட்டு இருந்தேன். இந்த 2 ஆப்பிள் மரம் என்னை போட்டு என் உசுரை எடுத்துட்டான். 2 ஆப்பிள் பழம் மரமும் என் மக்களே, அவன் கொத்து கொத்தா கிடக்கான். ஏன் ஆத்தா, இவனை நான் எத்தனை நாளாக பார்த்துட்டேன். ஏன் ஆப்பிள் சீசன் முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, இத்தாதடிக்கா ஒரு ஆப்பிள் கிடப்பான். ஒரு ஆப்பிள் 1 கிலோ இருக்கே. ஒரு ஆப்பிள் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கையில் எடுத்துக்காட்டுதான் ஒரு ஆப்பிள் 1 கிலோ. இது பொய்யான நீங்களே சொல்லுங்க. 1 லட்சம் கிடக்கு மக்களே, 1 லட்சம். அங்கே பாருங்க, இப்படி எங்கேயாவது தரையில் ஆப்பிள் பழம் கிடக்குமா? நம்ம ஊரில் வேப்பம்பழம் கிடக்கும்ல தரையில். வேப்பமுத்து பறக்கி நான்லாம் விற்றுருக்கேன்ல. வேப்பமுத்து விற்று அப்போ 1000 ரூபாய்க்கு, அந்த காலத்தில் 1000 ரூபாய்க்கு வேப்பம்பழம் பறக்கி விற்றுருவேன். திருநெல்வேலியில் நம்ம ஏறி இறங்காத வீடு கிடையாது. அவ்வளோ வீட்லேயும் வேப்பம்பழம் கலவாங்கிறது தான் வேலை. அந்த வேப்பம்பழம் குப்பையாலனாலே அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இங்கே பாருங்க, இவ்வளோ இதுக்கு நடுவில் மேலே ஒரு ஃப்ளைட்டு வேறு, இந்த மரங்களுக்கு நடுவில். அது எப்படி போய்கிட்டு இருக்கான் பாருங்க, லூசு பைய. அவன் சத்தம்லாம் போக வேண்டியதானே. இந்த ஆப்பிள் பழம் மரத்தை பாருங்க, அழகாக இருக்குது. காய்னா காய், கொல்ல காய் மக்களே, கொல்ல காய் காய்ச்சிட்டு. இந்த இடம்லாம் அப்பா இவ்வளோ காயா. இங்கே பாருங்க, ஆப்பிள் பழத்தை காலில் போட்டு மிதிக்கணும். எதுக்கு? உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். இதெல்லாம் குப்பைங்க. இப்போ அந்த கம்பெனிக்காரங்க, ஒரு கம்பெனி வாசலில், அப்போ அந்த கம்பெனிக்காரங்க எவ்வளோ ரூபா கொடுப்பாங்க அந்த குப்பை எல்லாத்துக்கு. இங்கே பாருங்கள், ஒரு ஆப்பிளை பாருங்கள் எவ்வளோ தடி இருக்குன்னு. அப்பா சாப்பிடணும் போல் இருக்க. ஏங்க, ஒரு அடி கிடையாதுங்க, அழகாக இருக்குது. இப்படியா ஆப்பிள் பழத்தில்? ஏமா அந்த குப்பை எல்லாத்துக்கு இப்போ என்ன பண்ண? இல்லை, இந்த வண்டியில் போகிறவங்க வரவங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஆப்பிள் பழம், எவ்வளோ குப்பை. சொத்து மேலே விழுந்ததுன்னா அடி ஒவ்வொன்றும் கல் மாதிரி இருக்கும்ல, இடி மாதிரி இருக்குமே. இங்கே பாருங்க, அழகா மரத்தில் கிடக்கு. அப்போ 2 மரத்துலேயும் கொல்லேத்து அழகு. செம ஆப்பிள் பாருங்க. அண்ணன் ஒருத்தர் பார்த்துட்டு கையை காட்டிட்டு போகிறாரு, நல்ல வீடியோ எடுங்க, அழகாக போட்டு விடுங்கன்னு. சூப்பராக இருக்குங்க. ஏங்க, இப்படி இருக்கணுங்க. நான் அதுக்கு தானே சொல்லுதேன். நீங்கள் கனடா வாங்க, கனடா எல்லாம் என்ன ஏஸ்தியில் 1 லட்சமா இல்லையா? நீங்கள் என்னங்க, நீங்கள் எண்ணிட்டு சொல்லுங்கள் இது எத்தனை ஆப்பிள்னு. நான் சொன்ன கோவப்படுதில்ல, 1 லட்சம். இந்த பாருங்க, இலை மலை. இங்கே பாருங்க, இன்னொருத்தன் வேற போகிறான் பாருங்க, இவன் பக்கமாக போகிறான். எல்லாவனையும் இப்படி சவுண்டு விட்டுக்கிட்டே போனீங்கன்னா எப்படில ஏம்ல அட்டுலியம் பண்ணுதியோ? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட விவஸ்தையே கிடையாது. இந்த ஃப்ளைட்டை பாருங்க, எப்படி போகிறான் பாருங்க, விவசாய கட்ட பையன். தலைக்கு மேலே போகிறான், இடிச்சிட மாட்டானா? மூடையா எவ்வளோ ஆப்பிள் பாருங்க. நீங்கள் ஊரில் இருந்தீங்கன்னா காலங்கத்தால் ஒரு பெட்டி எடுத்துகிட்டு, 4 பெட்டி ஓலை பெட்டி இருக்கும் வீட்டில். இந்த கிளவி பூரம் அதை வச்சுட்டு அலைவாரில் அந்த பெட்டியை ஒன்று எடுத்துகிட்டு வந்து அழகா அள்ளிருவேல. ஆத்தா எம்பிட்டு காணும் பாருங்க, எம்பிட்டு காணும். அப்பப்போ ஒரு ஆப்பிள் 1 கிலோ, 1 லட்சம் கிடக்கு.